Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. जानकी कांतस्मरणं जय जय राम राम। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। वाल्मीकिः कुशिकात्मजो भृगुपतिः माता सुमित्रा तथा दिव्यज्ञानसमन्विता च शबरी तारा च मन्दोदरी श्रीमान् भक्तशिखामणिश्च हनुमान् ब्रह्मा पिता माल्यवान् अन्ये केचन ते विदन्ति परमं तत्त्वं तु सीतापते। தாத்தா ஸ்ரீ ராமகதாமிருதசாரம் என்கின்ற கிரந்தத்தை அருளி செய்திருக்கா. அதில் இன்றைய தினம் சில ஸ்லோகங்களை அனுபவிக்கலாம். சில பேர் இப்போலாம் சொல்கிறா, வால்மீகி எழுதின ராமாயணத்தில் வால்மீகி எழுதும் பொழுது எதுவும் ராமபரத்துவம் வரல, ராமர் விஷ்ணு அப்படிங்கிறது வரல அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இந்த ஸ்லோகம் காமிக்கிறது எப்படி வால்மீகி எழுதின ராமாயணத்தில் ராமபரத்துவம் வருது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் காமிக்கிறது. யாரெல்லாம் ராமபரத்துவம் சொல்கிறா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் காமிக்கிறது. வால்மீகியே சொல்கிறார். ஆரம்பத்துலேருந்து அந்தம் வரைக்கும் வால்மீகி சொல்கிறார். ஆரம்பம் என்ன? தேவர்கள்லாம் விஷ்ணுவை போய் சரணாகதி பண்ணா விஷ்ணு தான் ராமராக வந்தார் அப்படிங்கிறது தான் ஆரம்பம். ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. அந்தம் என்ன? ஆதிதேவோ மகாபாஹு ஹரிர் நாராயண பிரபு சாக்ஷாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சியதே. ராமர் தான், விஷ்ணு தான் ராமராக வந்தார், விஷ்ணுவோட அம்சமாக லக்ஷ்மணர் வந்தார் அப்படின்னு அந்தம். இப்படி ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் வால்மீகி ராமபரத்தத்தை சொல்லிட்டு வரார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி குஷிகாத்மஜா விஸ்வாமித்திரர் சொல்றார் பாலகாண்டத்தில். தசரதர்கிட்ட ராமரை அழைச்சின்னு போறேன் அப்படிங்கிறார். உமக்கு தெரியாதுப்பா ராமருடைய பராக்கிரமம், எனக்கு தெரியும் ராமர் யாருன்னு தெரியும். அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்சேமே தபசி ஸ்திதாஹ. அங்க ஒரு பெரிய லிஸ்ட் அடிக்கின்றே வரார். அவர் தான் சர்வஜனான சர்வசக்தனான சர்வஸ்மாத்பரனான சர்வாந்தர்யாமியான அவர் ராமராக வந்திருக்கார் அப்படின்னு விஸ்வாமித்தர் ராமபரத்துவம் சொல்றார். அதுவும் வால்மீகி ராமாயணத்துல வருது. வால்மீகி குஷிகாத்மஜோ பிருகுபதிஹி. பரசுராமர் விஷ்ணு தனுசை ராமர்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றார்? அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமர்ஷாத் ஸ்வஸ்திதேஸ்து பரந்தப. நீ தான் அக்ஷயமான மதுசூதனன்னு நான் தெரிஞ்சுட்டேன், அதனால உனக்கு மங்களம் ஏற்படட்டும் என்று சொல்லிட்டு கிளம்பிடுறார். இதுவும் வால்மீகி ராமாயணத்துல தான் வருது.
மேல அயோத்தியா காண்டத்துல மாதா சுமித்ரா ததா ராமர் காட்டுக்கு போயிட்டார். சுமித்ரா அம்மா கௌசல்ய சமாதானப்படுத்துறது போல தசரதரை சமாதானப்படுத்துறா. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறா? சூரியஸ்யாபி பவேத் சூர்யஹ யக்ஞேரக்னிஹ பிரபோஃ பிரபுஹ ஸ்ரீயஸ்ரீஷ்ச பவேத் க்ரியா கீர்த்திः கீர்த்யாஹ க்ஷமா க்ஷமா दैवतं दैवतानां च भूतानां भूतसत्तमः तस्य के ह्यगुणा देवी राष्ट्रे वापि अथवा पुरे सूर्यस्यापि भवेत् सूर्यः. ராமர் சூரியனுக்கும் சூரியன், பிரபுக்கெல்லாம் பிரபு, ஸ்ரீக்கும் ஸ்ரீ, தேவர்களுக்கெல்லாம் தேவன். அவரை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களேமா, அவர் சௌக்கியமா தான் இருப்பார் என்று சொல்லி சமாதானப்படுத்துறா. அப்போ இந்த சுமித்ரா அம்மா சமாதானப்படுத்துறதும் வால்மீகி அருளி செய்த ராமாயணத்துல தான் வருது. மாதா சுமித்ரா ததா திவ்யஜான சமன்விதா ச சபரி. சபரி அம்மாவோட ஆசிரமத்துக்கு வரார் ராமர். சபரிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கிறார். கேட்டு என்ன சொல்லி அழைக்கிறார்? சாருபாஷினி, நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு. இங்க தாத்தா சொல்லுவா, சாருபாஷினி அப்படின்னு எதுக்கு சொல்றார்? சாருபாஷினின்னா ரொம்ப அழகா பேசுபவளே அப்படின்னு அர்த்தம். இங்க 70 வயசு பாட்டி இங்க அழகா பேசுறா, அது அப்படின்னு தானே பேசுவா. அதுல என்ன சாருபாஷினின்னு கூப்பிடுறார் அப்படின்னா, அவ எப்படி பேசுவாங்கிறது விஷயம் இல்லையா, அவ என்ன பேசுவாங்கிறது தான் விஷயமா. அவ பேசுறதுல என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் விஷயமா. அவ சொல்ல போற பதிலுக்கு ஏத்த மாதிரி கூப்பிடுறாராம் இவர். அவ என்ன பதில் சொல்றாளாம்? அத்ய பிராப்தா தபசித்திஹி தவ சந்தர்ஷனான்மயா அத்ய மே சஃலம் தப்தம் குரவஷ்ச சுபூஜிதாஹ அத்ய மே சஃலம் ஜன்ம ஸ்வர்கஸ்சைவ பவிஷ்யதி त्वयि देववरे राम पूजिते पुरुषर्षभ. இன்னைக்கு நீங்க தபசு சித்தியாச்சான்னு கேட்டேள். இன்னைக்கு என்னுடைய தபசு சித்தியாச்சு. உங்களை பார்த்த மாத்திரத்துல என்னுடைய தபசு சித்தியாச்சு. தவ சந்தர்ஷனான்மயா. இப்படி சபரி, மகா தபஸ்வினியான சபரி ராமர்கிட்ட பேசுற அழகு இதுவும் வால்மீகி எழுதின ராமாயணத்துல தான் வருது. திவ்ய ஞான சமன்விதாச்ச சபரி தாராச்ச மந்தோதரி. அடுத்தது தார. வாலிய அடிச்சு வீழ்த்திருக்கார் ராமர். வாலி மேல உருண்டு புரண்டு அழறா, கதர்றா. அந்த சமயத்துல சில வானர ஸ்திரீகள்லாம் அங்கேருந்து வந்து தாரையை எழுப்புறா. உங்களை பார்க்கறதுக்காக ராமர் வந்திருக்கார். உடனே எழுந்துண்டு தன்னுடைய முகத்தை இப்படி தூக்கி பார்க்கறா. தூக்கி பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, மனுஷ்ய தேகாபியுதயம் விஹாய திவ்யேன தேகாபியுதயேன யுக்தா. நீங்க தான் ராமர்னு நான் புரிஞ்சுட்டேன். எப்படி புரிஞ்சுட்டேள்? எல்லாருக்கும் நடுவுல நான் தான் அவர் தான் ராமர்னு எப்படி புரிஞ்சுண்டா? ஏதாவது 4 கை 4 கால் 4 தலையோட இருந்தாரா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நம்மள மாதிரியே 2 கையோட 2 காலோட ஒரு முகத்தோட தான் இருந்தார். இருந்தாலும் அது மனுஷ தேகமா இல்லையா, அது திவ்யமான தேகமா இருந்துதான். அப்படின்னா என்னன்னு தாரைக்கே புரியும், ராமருக்கே புரியும். அப்படி தார சொல்றா. அது ஏன் அப்படின்னு மேல சொல்றா. त्वम् अप्रमेयश्च दुरासदश्च जितेन्द्रियश्च उत्तमधार्मिकश्च अक्षय्यकीर्तिश्च विचक्षणश्च क्षितिक्षमावान् क्षतजोपमक्षः त्वम् अप्रमेयश्च. அப்பிரமேயனானவர் நீர். துராசதஷ்ச, கடக்க முடியாதவர் நீர். ஜிதேந்திரியஷ்ச, இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவர் நீர்.
உத்தம தார்மிகஷ்ச. உத்தம தார்மிகன்னு ஒருத்தர் இருந்தார்னா அது நீங்க தான். தர்மம் அப்படின்னு ஒன்னுத்துக்கு டெஃபினிஷன் ஒருத்தர் இருந்தார்னா அது நீங்க தான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு எதிரி வாயிலேந்து புகழ் பெற்றவர் நீர் தான். உங்களை மாதிரி இன்னி வரைக்கும் தார்மிகன் இருந்ததும் இல்லை, இன்னுமே இருக்க போறதும் இல்லை. அப்பேற்பட்ட உத்தம தார்மிகன் நீங்க தான். உத்தம தார்மிகஷ்ச அக்ஷய கீர்த்திஷ்ச. அப்பேற்பட்ட தர்மம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு அழியாத புகழ் உண்டு. அழியா புகழ் கொண்டவர் நீர். அக்ஷய கீர்த்திஷ்ச விசக்ஷணஷ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமக்ஷஹ என்று தார ஸ்துதி பண்ற அழகு இதுவும் வால்மீகி எழுதின ராமாயணத்துல தான் வருது. தாராச்ச மந்தோதரி. ராவணன் விழுந்து கடக்கான். ராவணனை பார்த்து ராவணனுடைய ஸ்திரீகள்லாம் கதர்றா, புலம்பரா. எல்லாம் ஒரு சர்க்கத்துல வர்ணிக்கிறார் வால்மீகி. ஒரு சின்ன சர்க்கத்துல எல்லா ஸ்திரீகளும் புலம்பரா, என்னெல்லாம் சொல்லி புலம்பரா எல்லாத்தையும் வர்ணிக்கிறவர் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு சர்க்கம் ஆரம்பிச்சு மந்தோதரி எப்படி பிரலாபம் பண்ணா, ஜேஷ்டா பத்னியான மண்டோதரி எப்படி பிரலாபம் பண்ணா என்று ஒரு சர்க்கம். அது எல்லார் பிரலாபம் அப்படின்னு ஒரு சர்க்கம் போட்டிருக்காரு. அதோட பெரிய சர்க்கம், கிட்டத்தட்ட 130 ஸ்லோகம் இருக்கிற சர்க்கம் அது. அவ்வளோ பெரிய சர்க்கம் என்னத்துக்கு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, மிச்ச ராட்சசிகள்லாம் ராவணன் போயிட்டானே அப்படிங்கிற சோகத்துல புலம்பறத நம்ம பார்க்கிறோம். அந்த சோகம் இருக்கு மந்தோதரிக்கு. ஆனா அதோட ஜாஸ்தி ராவணன் இப்படி ஒரு பாபம் பண்ணிட்டு போயிட்டானே அப்படிங்கிறது, அந்த கர்மா தியரிய பேஸா கொண்டு மண்டோதரி பிரலாபம் அமையிறது. அதனாலேயே அவளுக்கு ஒரு பெரிய சர்க்கம் இங்க. அந்த இடத்துல அவ ராமபரத்துவம் சொல்றா, உங்களை யாரால வதம் பண்ண முடியும்? அப்போ வதம் பண்ணவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியறது. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அநாதி மத்திய நிதனஹா மஹதஹ பரமோ மகான் தமசஹ பரமோ தாதா சங்கசக்ர கதாதரஹ ஸ்ரீவத்ஸ வக்ஷாஹ நித்யஸ்ரீஹ அஜய்யஹ சாஸ்வதஹ த்ருவஹ. வியக்தமேஷ மகாயோகி, அவர்தான் மகாயோகின்னு தெரிஞ்சுண்டேன். யோகிக்கெல்லாம் யோகி அவர்தான். யோகைஸ்வர்யம் அவரோடது தான். யோகமும் அவர்தான், யோகியும் அவர்தான். அதனால மகாயோகி. பரமாத்மா அவர்தான், அழியாதவர் அவர்தான். ஆதி அந்தம் ரெண்டுமே கிடையாது, அதனாலேயே மத்தியமும் கிடையாது. அநாதி மத்திய நிதனஹா மஹதஹா பரமோ மகான். மகத்துக்கெல்லாம் மகத்து. தமசப் பரமோ தாதா, தமசை அழிக்கக்கூடியவர் அவர்தான். சங்கசக்கர கதாதரஹா, சங்கசக்கர கதாதரன். ஸ்ரீவத்ஸ வக்ஷாஹ நித்யஸ்ரீஹி, ஸ்ரீவத்ஸ சின்னம் கொண்டவர், நித்யஸ்ரீயானவர். அஜய்யஹா, அழிக்க முடியாதவர், ஜெயிக்க முடியாதவர். சாஸ்வதஹா த்ருவஹா, அப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுண்டேன் அப்படின்னு இங்க மந்தோதரி ஸ்துதி அமையிறது. இதுவும் வால்மீகி அருளி செய்த ராமாயணத்துல தான் வருது. தாராச்ச மந்தோதரி ஸ்ரீமான பக்த சிகாமணிஷ்ச ஹனுமான். பக்த சிகாமணியான ஹனுமான். அடுத்தது ராமபரத்துவம் சொல்றது யாரு அப்படின்னா, இங்க இவ்வளோ நாய் நம்ம பார்த்துன்னு வந்ததெல்லாம் வாலியோ ராவணனோ போயிட்டான் அதுக்கப்புறமா பேசுறா அப்படின்னோ, இல்ல ராமர்கிட்ட பர்சனலா வந்து பேசுறா அப்படின்னோ பார்த்துன்னு வந்தோம். இல்ல ராமரை பத்தி வேற யார்கிட்டயோ பேசுறா அப்படின்னோ பார்த்துன்னு வந்தோம். இப்போ நம்ம பார்க்கறது ராவணன் சபையிலேயே வந்து ராமபரத்துவம் பேசுறது. இது ஹனுமான் அதை தான் பண்றார். ராவணன் சபையிலன்னா, ராவணன் போனதுக்கு அப்புறமா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆனோடனே அங்கேருந்து வந்து ராஜன்னு விபீஷணா நான் சொல்றேன் ராமபரத்துவத்தை கேளுப்பா அப்படின்னு சொல்றாரா அப்படின்னா அப்படி இல்லை. ராவணனே உயிரோட இருக்கும் பொழுது சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, சர்வானு லோகானு சுசம்ஹிருத்ய சபூதானு சச்சராச்சரானு
புனரேவ ததா ஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாஹ. பிரம்மா ஸ்வயம்பூஷ்சதுராணனோ வா ருத்ரஸ்திரிநேத்ரஹ திரிபுராந்தகோ வா இந்திரோ மகேந்திரஹ சுரநாயகோ வா த்ராதும் ந சக்தாஹ யுதி ராமவத்யம். உன் பராக்கிரமம் எனக்கு தெரியும்பா. உன் பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்னு எனக்கு தெரியும். உன் பராக்கிரமம் எப்பேற்பட்டது, இந்த 3 உலகத்தையும் சம்ஹாரம் பண்ணுவ, அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவன் நீன, அது எனக்கும் தெரியும். ஆனா உன் பராக்கிரமம் இவ்வளவுதான், இதோட லிமிட்டட். ராமரோட பராக்கிரமத்தை கேளு, நான் சொல்றேன். நீ எந்த 3 உலகத்தை எப்படி எப்படி அழிச்சையோ அப்படி அப்படியே திரும்பிய சிருஷ்டி பண்றதுக்கு சமர்த்தனானவர் ராமர். அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவர் ராமர் அப்படின்னு ஹனுமான் சொல்றார். அப்பேற்பட்ட பிரம்மாவாலையோ ருத்ரனாலேயோ இந்திரனாலேயோ கூட காப்பாற்ற முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது ராமர் வந்தார்னா. நீ அவள்கிட்ட போய் சரணாகதி பண்ணா கூட நீ பண்ண மாட்ட, பண்ணா கூட காப்பாற்ற முடியாது அவளால உன்னை அப்படின்னு ஹனுமான் சொல்றார் ராவண சபையில. ஸ்ரீமான் பக்த சிகாமணிஷ்ச ஹனுமான். இதுவும் வால்மீகி எழுதின ராமாயணத்துல தான் வருது. பிரம்மா சீதா அக்னி பிரவேசம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல தேவர்கள்லாம் அலறிண்டு பிரம்மாவை முன்னிட்டு வரா. அங்கேந்து பிரம்மா சொல்றார், கிம் பிராகிருதா பிராகிருதாமிவ, ஒரு சாதாரண மனுஷன் பண்றது போல பண்ணிட்டீரே, உங்களுக்கே எப்படி இருக்கும் அது, நீங்க இப்படி பண்ணலாமா, நீங்க எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்றார். அந்த சமயத்துல ராமர் 2 கைகளையும் கூச்சுண்டு ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். என்ன மனுஷன்னு தானே நினைச்சுட்டேன், தசரதம் பிள்ளையான ராமர்னு தானே நினைச்சுட்டேன், நீங்க என்னெல்லாமோ சொல்றேளே, ருத்ரானாம் அஷ்டமோ ருத்ரஹா சாத்யானாமசி பஞ்சமஹாங்கிறேளே, என்ன சொல்றேள் அப்படிங்கிறாரா இவர். அப்பா சொல்லுவா, இது ஒரு பிரம்ம மோகன லீல. எல்லாவாகவும் தானே ஆகி தானே எல்லாவாகவும் ஆகி நாராயணனாக தானே ஆகி அப்படி காமிக்கிறது ஒரு பிரம்ம மோகன லீல. 2 கையும் கூச்சுண்டு நான் மனுஷன் தானே அப்படின்னு சொன்னதும் பிரம்மாவோட 4 தலையும் சுத்தித்தான். பிரம்மா படுற பாட்டை பார்த்துட்டு ராமர் சொன்னார், என்னை பத்தி வேற ஏதாவது தெரியும்னா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே ஒரு சர்க்கம் முழுக்க பிரம்மா பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுஹு ஏகஸ்ருங்கோ வராஹஸ்துவம் பூதபவ்ய சபத்னஜித் க்ஷரம் பிரம்ம சத்யஞ்ச மத்யே சாந்தே ச ராகவ லோகானாம் தும் பரோ தர்மஹ விஷ்வக்சேனச்சதுர்புஜஹ ஷார்ங்கதன்வா ஹ்ருஷீகேஷஹ புருஷः புருஷோத்தமஹ அஜிதः खड्गधृद् विष्णुः कृष्णश्चैव बृहद्बलः सेनानीर्ग्रामणीश्चत्वं बुद्धिः सत्वं क्षमादमः प्रभवश्चाप्ययश्चत्वं उपेन्द्रो मधुसूदनः அப்படின்னு ஆரம்பிச்சு அமோகம் பலவீரியம் தே அமோகஸ்தே பராக்கிரமஹா அப்படின்னு முடிக்கிறார். இப்படி ஒரு சர்க்கம் முழுக்க நீங்க தான் நாராயணனான தேவன், ஏகஸ்ருங்கனான யஜ்ஞவராகன் நீங்க தான் அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுடைய பலம் பராக்கிரமம் 2ம் அமோகமானது, உங்களுடைய ஸ்தவம் அமோகமானது என்று சொல்லி முடிக்கிறார். இப்படி பிரம்மா ராம பரத்வத்தை சொல்ற விதம் இதுவும் வால்மீகி எழுதின ராமாயணத்துல தான் வருது. பிரம்மா பிதா மால்யவான். மால்யவான் பெரியவர் அங்கேருந்து ராவண சபைக்கு வரார். சேனா விபாகம் நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து ராவண சபைக்கு வந்து ராவணன்ட்ட பேசுறார். என்ன பேசுறார்னா ஒரு சர்க்கம் பேசுறார். ராவணா, நான் ஒன்று சொல்றேன், நன்னா கேட்டுக்கோ. தர்மம் அதர்மம் 2த்துக்கும் யுத்தம் வந்தது அப்படின்னாலே தர்மம் தான் ஜெயிக்கும். அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி காட்சி அளிக்குமே தவிர தர்மம் தான் ஜெயிக்கும். அது என்னைக்கா இருந்தாலும் தர்மம் தான் ஜெயிக்கும். நீயோ அதர்ம பட்சத்துல பிறன் மனைவிய தூக்கின் வந்திருக்க, அந்த பக்கம் ராமரோ தார்மிகனாக வந்திருக்கார், அவருடைய பத்னியை அழைச்சின்னு போக வந்திருக்கார்.
என்று மால்யவான் பேசுறார். மேலும் ராமர் சாதாரண மனுஷன் இல்லை. விஷ்ணும் மன்யாமஹே ராமம் மானுஷம் தேகமாஸ்திதம் நஹி மானுஷமாத்ரோசௌ ராகவோ திருட விக்ரமஹா. இந்த ராமரை விஷ்ணு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா அவருடைய பராக்கிரமம் பலத்தை பார்த்தாலே தெரியலையா? அவர் பண்ண காரியங்களை பார்த்தாலே தெரியலையா? ஒரு சாதாரண மனுஷன் பண்ற காரியம் தானா அவர் பண்ணதெல்லாம்? அர்த்தாதிக முகூர்த்த காலத்துல 14,000 ராட்சசர்களை பதாத்தியா நின்னுண்டு ஒருத்தரா நின்னுண்டு முழுக்க வதம் பண்ணியிருக்கார். இதான் முதல்ல நீங்க கேள்விப்பட்டது ராமரை பத்தி. இத பார்த்தாலே தெரியலையா ராமர் சாதாரண மனுஷன் இல்லைன்னு? அடுத்தது 100 யோஜன சமுத்திரத்தை கடந்து வந்திருக்கார். அதுவும் அது மேல சேத்துவை கட்டி அது மேல நடந்து வந்திருக்கார். இத பார்த்தாலும் தெரியலையா இது சாதாரண மனுஷன் பண்றதா இதெல்லாம் அப்படின்னு மால்யவான் சொல்றார். இதுவும் வால்மீகி எழுதின ராமாயணத்துல தான் வருது. பிரம்மா பிதா மால்யவான அன்யே கேச்சன தே விதந்தி பரமம் தத்துவம் து சீதாபதே. இன்னும் நிறைய பேர், இன்னும் பல பேர் ராமாயணத்துல இதே ராமபரத்துவத்தை பேசுறான். இன்னும் பல பேர்னா உதாரணம் நிறைய இருக்கு. ஆனா இங்க ஒரு நல்ல உதாரணம் எடுத்துக்கலாம். ராவணன் பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா நாராயணம் மணாமயம் விக்ரமம் ஆசாத்திய ராட்சசாக நிதனம் கதாக தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் மணாமயம் என்று சொல்றான். கும்பகர்ணன் போனதுக்கு அப்புறமா எந்த சமுத்திரத்துல போய் ராட்சசர்கள்லாம் அங்கே ஓஞ்சிடுறாளோ, அங்கேயே மிருத்யுவ அடையறாளோ, திரும்பி வரமாட்டேங்கிறாளோ, அவர் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நாராயணன்னு தெரிஞ்சுக்கிறியேப்பா, அப்புறம் ஏன்பா அந்த நாராயணனோட யுத்தம் உனக்கு? நாராயணன்னு தெரியல, சாதாரண மனுஷன்னு நினைச்சுட்டு இருக்கேன்னா வேற விஷயம். நாராயணன்னு தெரியுங்கிற அப்புறம் உனக்கு என்னத்துக்கு யுத்தம் அப்படின்னா அதுதான் ராவணன். எனக்கு நாராயணன்னு தெரியும், எனக்கு விஷ்ணுன்னு தெரியும். அது என்னவா இருந்தாலும் அவரோட நான் யுத்தம் பண்ணுவேன். தோத்தாலும் தோப்பேனே தவிர யுத்தம் பண்ணாம இருக்க மாட்டேன். அப்பேற்பட்டவன் நானு. அத அவனே சொல்றான். விதாபஜ்யேயமப்யேவம் நனமேயந்து கஸ்யசித் ஏஷமே சஹஜோ தோஷஹ சுபாவோ துரதிக்ரமஹ. என்ன ரெண்டா உடைச்சு போட்டாலும் நான் என்னுடைய சுபாவத்தை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ராவணன் சொல்றான். அது ராவணனுடைய கிரேஞ்சர், ராவனுடைய மகத்துவம். இதே மாதிரிதான் மகாபாரதத்திலையும் நம்ம பார்க்கிறோம். துரியோதனனை கிருஷ்ணன் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அந்த சமயத்துல சபையில இருக்கிற சில சபாசகர்கள்லாம் துரியோதனை பார்த்து என்ன சொல்றா? கிருஷ்ணன் தான்ப்பா நாராயணன், அவன் சொல்றத கேளு அப்படிங்கிறா. கிருஷ்ணன் நாராயணன்கிறத நான் ஒத்துக்கிறேன், அவன் சொல்றத அதுக்காக கேட்கணுங்கிறது எனக்கு கட்டாயம் கிடையாது. அவன் நாராயணனா இருக்கலாம், இருந்தாலும் நான் ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றான். இது துரியோதனோட பெருமையை காமிக்கிறது, ராவணனோட பெருமையை காமிக்கிறது. இந்த மாதிரி இன்னும் சில பேர் ராமபரத்துவத்தை சொல்றா வால்மீகி ராமாயணத்துல. இதுவும் வால்மீகி எழுதின ராமாயணத்தை தான் பார்க்கிறோம். அன்யே கேச்சன தே விதந்தி பரமம் தத்துவம் து சீதாபதே. ராமச்சரித்திரத்துல சில கதைகள் ராமபரத்துவத்தை காமிக்கிறது. எந்த மாதிரி? நாரி சாப விமோச்சனாத் சிவதனுர் பங்காத் பிருகுஸ்தம்பனாத் பௌராணாம் ச விமோகனாத் खगपतेः மோக்ஷ பிரதானாதபி நீலாம்போதி நிரூட தர்ப்பதமனாத் பிரம்மாஸ்திர சம்மானனாத் நானாரூப நிதர்சனாத் பிரகட்டிதம் லோகே ரஹஸ்யம் தவ நாரி சாப விமோச்சனாத். அஹல்யா சாப விமோச்சனம் நடக்கிறது, அது ராமர் தான் பண்றார். இதனால தெரியறது. தாத்தா சொல்லுவா, ரிஷிகள்லாம் அவாவா அங்கங்க பொதுவா கோபம் வந்ததா அப்படின்னா சாபம் கொடுக்கறது, சாபத்தை கொடுத்துட்டு போயிடுவா. சாப விமோச்சனம் பண்றதுக்கு ராமர் வரணும்.
சாப விமோச்சனம் இவாளால பண்ண முடியாது, சாப விமோச்சனம் பண்றதுக்கு ராமர் வரணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்க அகல்யாவுக்கு சாப விமோசனம் பண்றதுக்காக ராமர் வரார். அகல்யா சாப விமோசனம் நடக்கிறது. நாரி சாப விமோச்சனாத் சிவதனுர் பங்காத். சிவதனுச பங்கம் பண்ணார், சிவதனுச நாணேற்றினார், அது உடஞ்சு போயிடுத்து. சிவதனுச நாணேற்றினார், எல்லா தனுசையும் நாணேற்றார். அதுக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி இல்லையா சிவதனுசு. சிவதனுச பத்தி என்ன அப்படின்னா, எந்த சிவதனுச பார்த்து ராஜாக்கள் ராஜகுமாரர்கள்லாம் அதுவா சும்மா பார்க்க வந்தேன், அது உடைக்கலாம் வரல, நான் சிவபக்தனோன்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலோ, எந்த சிவதனுச தூக்குறேன்னு முயற்சி பண்ண ராஜகுமாரர்கள்லாம் கீழே விழுந்து ஸ்ட்ரெச்சர்ல இழுத்துன்னு போகப்பட்டாலோ, அப்பேற்பட்ட சிவதனுச அனாயாசமா அங்கேருந்து வந்து தூக்கி அதை நானேற்றி அது உடஞ்சு போயிடுது. சிவதனுர் பங்காத்து. அப்போ இவர் யாரு? பிருகுஸ்தம்பனாத்து. சிவதனுஸ்ல ஒரு தனுசாப்பா, நான் விஷ்ணு தனுச கொடுக்கறேன், அதை நானேற்றி காமி அப்படின்னு அங்கேருந்து வந்த பரசுராமர் அவர் கையிலேருந்து அந்த விஷ்ணு தனுசை வாங்கி அதை நானேற்றி கொடுத்துட்டார் திரும்பியும். அப்போ இவர் யாரு? பிருகுஸ்தம்பனாத் பௌராணாம் ச விமோகனாத். இது ரொம்ப சட்டிலான விஷயம். அயோத்தியா காண்டத்துல அயோத்தியா ஜனங்கள் எல்லாரும் ராமரை பின்தொடர்ந்து வரா. அதுவும் சோக சாகரத்துல மூழ்கி போனவர்களாக ராமரே கத்தின்னு பின்னாடி வரா. அப்பா எங்க, அம்மா எங்க, குழந்தை எங்க, தாத்தா எங்க, பாட்டி எங்க, பத்தி எங்க, சத்தி எங்க, எதுவுமே தெரியாம அங்கேருந்து ஓடி வர ஜனங்கள், அவ்வளோ ஜனங்கள். ஒரு நாள் ராத்திரி, அதே நாள் ராத்திரி நகர ஜனங்கள் எல்லாரும் தூங்கி போயிட்டா. முதல்ல நகர ஜனங்கள் எல்லாரும் ஒரு நாள் தூங்கிட்டா அப்படிங்கிறதே சம்பவம் கிடையாது. யாராவது அங்க எப்பயாவது அப்படி முழிச்சுன்னு தான் இருப்பா. அதுவும் எல்லாரும் சோகத்துல முழுகி இருக்கும் பொழுது எல்லாரும் ராமர் தூங்கிட்டார் அப்படின்னு தூங்கி போயிட்டா அப்படிங்கிறது இது என்னது? அப்போ ராமர் தூங்க பண்ணாருன்னு தானே அர்த்தம். பௌராணாம் ச விமோகனாத் ககபதே ஹே மோக்ஷ பிரதானாதபி. சீதே எங்க போன, ஜானகி எங்க போன அப்படின்னு மரத்துலேருந்து மரம், மலையிலேருந்து மலை, நதியிலேருந்து நதி, அருவியிலேருந்து அருவி அப்படின்னு முட்டிண்டு கதறிண்டு அழுதுண்டு வந்துட்டு இருக்கிற ராமர் திடீர்னு ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்தேன் அப்படிங்கிறார். என்னது, என்னையா இது? போன சர்க்கம் தான் சீதை எங்க அப்படின்னு கதறினாருங்கிறேள், அடுத்த சர்க்கத்துல ஜட்டாயுக்கு மோட்ச பிரதானம் பண்ணார் அப்படிங்கிறேள். மோட்சமிச்சேத்து ஜனார்தனாத். மோட்சம் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட தான் கிடைக்கும். அப்போ இவர் யாருன்னு தெரியுது. நம்ம நிறைய கதைகள்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? இங்கேருந்து ஸ்வர்க்கத்துக்கு தான் அமிச்சார். திரிசங்கு அமிச்சா. திரிசங்கு அங்க ஸ்வர்க்கத்துல ஒரு சீட்டு காலியா இருந்துதான், அங்க போய் உட்காண்டிருந்தாராம். இந்திரன் அங்கேருந்து என்னையா புதுசா யாரோ வந்திருக்காளே அப்படின்னு பார்க்கறான். அதுவா ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு இவர் கையை பிசைஞ்சுட்டே சொல்ல, இந்திரன் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது கிக்கமெண்டேஷனும் கிடையாது அப்படின்னு அங்கேருந்து கல்தா பிடிச்சி தள்ளி விட்டான். அவர் அங்கேருந்து கீழே விழ, நீ அங்கே நில்லுப்பா அப்படின்னு இவர் இங்கேருந்து சொல்ல, அவர் அங்கே நின்னுட்டார். இப்போ அவரு நின்னுட்டே இருக்கார் அப்படிங்கிற கதையெல்லாம் கேள்விப்படுறோம். இவர் என்னடான்னா மோட்சத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படிங்கிறார். மோட்சம் அப்படிங்கிறது இந்திரலோகத்தை தாண்டி தானே போகணும். இப்போ இந்திரன் என்ன பண்ணான் அப்படின்னா, என்ன இது கழுகு அப்படின்னானா, யாரோ சொன்னான். அதுவா ராமர் அமிச்ச கழுகு. ராமர் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே தன்னோட சிம்மாசனத்திலேருந்து எழுந்துனான். ராமரா அப்படின்னா ரெண்டு கையும் சிரசு மேல அஞ்சலி பண்ணான். அப்படியே மேல போயிட்டு இருக்கான் அந்த கழுகு. அப்படி ககபதேஹே மோக்ஷ பிரதானாதபி நீலாம்போதி நிரூட தர்ப்ப தமனாத். அங்கேருந்து கடற்கரைக்கு வந்து நிக்கிறார் ராமர். வந்து நின்று 3 நாள் தபஸ் பண்ணி சமுத்திரராஜன் வரல.
உடனே அவருக்கு ஒரு கோபம் வந்தது, எழுந்துண்டார். அவர் கோபம் யாருக்கும் தெரியாது. லக்ஷ்மணரை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணருக்கு தெரியறது, லக்ஷ்மணரை பார்த்து சொன்னார், சௌமித்ரே என்னுடைய வில்லுகள்லாம் எடு, வில்ல எடு, அம்புகள்லாம் எடு. என்ன பண்ண போறீள்? இல்லை, இந்த சமுத்திரத்தை வற்ற அடிக்கலான் இருந்தேன், வானரர்கள்லாம் சௌக்கியமா நடந்து போலாம், சமுத்திரராஜன் வரமாட்டேங்கிறான், அப்போ சமுத்திரம் எண்ணத்துக்கு வற்ற அடிச்சிடலாமே அப்படின்னு பார்த்தேன் அப்படிங்கிறாரா இவர். இங்க வானரர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா பா சொல்லுவா, இப்படி சொல்றதுக்கு அந்த மனுஷன் ஈதர் லூஸா இருக்கணும் இல்ல நிஜமாவே பண்றவரா இருக்கணும். இவ்வளோ தூரம் நம்ம ராமரோட பழகிண்டு வந்திருக்கோம், இவர் லூசு கிடையாது, நிஜமா லூசு கிடையாது. அப்போ சம்சென்ஸ் இருக்கணும், நிஜமாவே பண்ணுவாரா இருக்கும் அப்படின்னு வானரர்கள்லாம் பார்த்துட்டாலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி நிக்கிறார். நின்னா சமுத்திரராஜன் அலறி அடிச்சுண்டு அங்கேருந்து வந்து சரணாகதி பண்ணா அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கிறோம். நீலாம்போதி நிரூட தர்ப்ப தமனாத் பிரம்மாஸ்திர சம்மானநாத். அடுத்தது யுத்த காண்டத்துல பிரம்மாஸ்திரம் அங்கேருந்து வருது. லக்ஷ்மணர் பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதி பிரம்மாஸ்திரம் தான், பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டார். ராமர் நிறுத்துறார். என்ன அப்படின்னா, பிரதி பிரம்மாஸ்திரம் எடுக்காதுப்பா, 2 பிரம்மாஸ்திரம் மோதினா இயற்கைக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். ஒரு பிரம்மாஸ்திரத்தினாலே நிறைய பாதிப்பு ஏற்படும், 2 பிரம்மாஸ்திரம் அதுவும் இயற்கை தாங்காது. அதனால பிரம்மாஸ்திரத்தை எடுக்காத. அப்போ என்ன பண்றது அப்படின்னா, மயா சக அவ்யக்ரமணாக சஹஸ்வ, என்னோட கொஞ்சம் பிரம்மாஸ்திரத்தை சகிச்சுக்கோப்பா. யார் சொல்லுவா? பிரம்மாஸ்திரத்தை சகிச்சுக்கோன்னு யாராவது சொல்லுவாளா? இப்போ இன்னியோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இப்படி போடலாம், நியூக்ளியர் பாம்பு வருது, நேர நின்னுட்டு இருக்கோம், இன்னொருத்தர் கையை பிடிச்சிட்டு ஓடுவோமே தவிர வருதுப்பா கொஞ்ச நேரம் சகிச்சுக்கோப்பா அப்படின்னு நான் சொல்லுவோம்? யாராவது சொல்லுவோமா அப்படி? அந்த மாதிரி இருக்கு இவர் பண்றது. பிரம்மாஸ்திரம் வருதாப்பா கொஞ்சம் சகிச்சுக்கோப்பா, கொஞ்ச நாய் தான் அப்படிங்கிறாரா இவர். அப்போ பிரம்மாஸ்திர சம்மானநாத். அப்போ இவர் யாரு? நானாரூப நிதர்சனாத் பிரகடிதம் லோகே ரஹஸ்யம் தவ சர்வயத்வே தவ ரகுபதே ஜாத சங்காஷ்ச கேசித் காபட்யம் தே நட சமுச்சிதம் நைவ ஜானந்தி மூடாஹ ஜானாத்யம்சம் யதி தவ விபோ லக்ஷ்மணோபி ஸ்வரூபம் ஸ்வாத்மஞானே நிகமகடிதே கிம் புனஸ்தே பராத்மன். அப்போ இந்த 2 ஸ்லோகத்தினால தாத்தா ராம பரத்துவத்தை காமிச்சிட்டா, அது எப்படி வால்மீகி ராமாயணத்துல வருதுன்னு காமிச்சிட்டா. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் ராமர் மரத்துக்கு மரம், மலைக்கு மலை, நதிக்கு நதி அப்படின்னு முட்டிண்டு கதறிண்டு, மானே சீத்தையை கண்டா, நரியே சீத்தையை கண்டையா, புலியே சீத்தையை கண்டையா, யானையே சீத்தையை கண்டையா அப்படின்னு வராரே, இதுக்கு என்ன அர்த்தம்? இது நாடகம்னு எடுத்துக்கிறதா? இதை அவருக்கு தெரியாதுன்னு எடுத்துக்கிறதா? நிஜமாவே சீத்தை எங்க இருக்கான்னு தெரியல, பாவம் கஷ்டப்படுறாரு எடுத்துக்கிறதா? இது என்னன்னு எடுத்துக்கிறது அப்படிங்கிற விசாரம். அப்போ இங்க 3 ஸ்டாண்ட் இருக்கு. ஒன்று அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம் அப்படின்னு எடுத்துக்கணும், இல்ல அவருக்கு பர்டிகுலர் பீரியட்ல தெரியும், ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தெரியாது அப்படின்னு எடுத்துக்கணும். சீத்தையை தேடும் பொழுது தெரியாது, அது ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கும் பொழுது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா இதை மொத்தமாவே நாடகம் அப்படின்னு தள்ளணும். இந்த 3த்துல என்ன ஸ்டாண்டு? இந்த 3 தான் ஸ்டாண்டா, வேற ஏதாவது எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க விசாரம். இங்க அவர் சர்வஜன் அப்படிங்கறதுல கேள்வியே கிடையாது. அப்போ அந்த முதல் ஸ்டாண்ட் ரூல் அவுட் கிடையாது. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம் கதறின் இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இப்போ 2 தான். ஒன்று ஒரு பர்டிகுலர் பீரியட்ல தெரியும், பர்டிகுலர் பீரியட்ல தெரியாதுன்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா இதை மொத்தமே நாடகம்னு தள்ளணும். அப்போ இதுக்கு வருவோம். பர்டிகுலர் பீரியட்ல தெரியும் தெரியாது, அதுக்கு வரலாம். அதை முதல்ல எடுத்துக்கலாம். ஏன்பா
விஷ்ணு அப்படின்னு அவருக்கு பேரு. விஷில்ரு வியாப்தவ், எல்லா இடத்துலயும் வியாபிச்சவர். விஷப்பிரவேசனே, உள்ள நுழைந்தவர். அவர் பேரை பார்த்தாலே தெரியலையா அவருக்கு எப்பவுமே எல்லாமே தெரியும்னு? அவர் பேரை வச்சுண்டு அவர் பேரை பார்த்தாலே தெரியலையா? அப்படி இருக்கக்கூடியவருக்கு ஒரு சில சமயம் அவரை பத்தி தெரியும், ஒரு சில சமயம் அவருடைய ஸ்வரூபம் தெரியாதுன்னு இருக்க முடியுமா? அடுத்த 2 லைன் அதுக்கு தான் வருது. ஜானாத்யம்சம் யதி தவ விபோ லக்ஷ்மணோபி ஸ்வரூபம். அர்த்தத்தை சொல்லிடுறேன், அப்புறம் பாவம் பார்க்கலாம். அர்த்தம் இந்த இடத்துல உங்களுடைய அம்சமாகிய லக்ஷ்மணனுக்கே தன்னுடைய ஸ்வரூபம் தெரியுங்கிற பட்சத்துல உங்களை பத்தி கேட்கவும் வேணுமா அப்படிங்கிறது அர்த்தம். பாவம் என்ன? இந்த 2 லைனுக்கு என்ன அர்த்தம், என்ன பாவம் அப்படின்னா, லக்ஷ்மணர் விழுந்து கிடக்கார். லக்ஷ்மணர் விஷ்ணுனுடைய அம்சம், விஷ்ணுனுடைய சேஷன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதிதேவோ மகாபாஹு ஹரிர் நாராயண பிரபு சாக்ஷாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே. சாக்ஷாத் விஷ்ணுவே ராமர், விஷ்ணுனுடைய சேஷம் லக்ஷ்மணர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சேஷனான லக்ஷ்மணருக்கே தன்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கு. அதனால ராவணனால லக்ஷ்மணரை அசைக்க முடியல அப்படிங்கிறது ஸ்லோகம் அங்க. அப்படி இருக்கும் பொழுது லக்ஷ்மணருக்கே, உங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணருக்கே தெரியும்னா, பூர்ணாவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படிங்கிறதா இங்க பாவம். அடுத்த ஸ்லோகம் இதே ஸ்டாண்ட் எடுத்துட்டே சொல்றோம். சரி, அப்படியே வச்சுக்கலாம். சரி, தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது, தெரியும். அப்போ இந்த பர்டிகுலர் பீரியட் அப்படிங்கறத ரூல் அவுட் பண்ணும். அது எப்படி பண்ணலாம்? அப்போ அடுத்த ஸ்லோகம் வருது. சீதா தேவ்யா விரஹ ஜனிதம் துக்கமாலோச்ய கேசித் சர்வஜ்ஞத்வே தவ ரகுபதே ப்ராப்னுவந்த்யேவ சங்காம் நிர்மர்யாதம் ஜகதிதமஹம் சக்னுயாம் கர்த்துமத்யேத்யாக்ரோஷம் தே பரமம் உசிதம் நைவ ஜானந்தி மூடாஹ. அதே 10 சர்க்கத்துல, எந்த 10 சர்க்கத்துல ராமர் சீதையை தேடிண்டு இப்படி அலறாரோ, அதுக்கு அடுத்த சர்க்கம் இல்ல, அடுத்த காண்டம் இல்ல, 10 சர்க்கம் தள்ளி கிடையாது. முதல் ஸ்லோகம் சீதே எங்க போனையோ அப்படின்னு தைன்ய நிலையிலையும், அடுத்த ஸ்லோகம் ராமருடைய கோவத்தை காமிக்கிற மாதிரியும் அமையறது. என்ன கோவம் அப்படின்னா, ராமருடைய கோவம் இங்க நாஷயாமி ஜகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம். இந்த 3 உலகத்தையும் நான் அழிப்பேன். இப்போ மட்டும் சீதையை எனக்கு கண்ணு கழுத்தாப்புல கொண்டு வந்து நிறுத்தல அப்படின்னா, சீதை மட்டும் இப்போ வரலன்னா 3 உலகத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்னு கிளம்புறார். சம்ஹார ருத்ரனை போல கிளம்புறார். மிருதும் லோகஹிதே யுக்தம் தாந்தம் கருணவேதினம் நிர்வீர்யைதி மன்யந்தே நூனம் மாம் த்ருதசேஸ்வராஹ கர்த்தாரமபி லோகானாம் शूरं करुणवेदिनं अज्ञानात् அவமன்யேரன் சர்வபூதானி லக்ஷ்மண. யாரோ ஒருத்தர் மிருதுவா உலகம்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு, காருண்யமா எல்லார்ட்டையும் பழகிண்டு, சர்வ சகஜனா எல்லார்ட்டையும் பழகின்னு இருந்தாலே ஊரோலகம்லாம் அவரை அவமதிக்க ஆரம்பிச்சிடும்னு தெரியறதுப்பா. இன்னைக்கு நான் அப்படி இருக்கிறதுனால தானே உலகத்தினுடைய கர்த்தாவை கூட அவமதிப்பான்னு தெரியறது இப்படி இருந்தா. அப்போ என்ன அப்படின்னா, என்னுடைய சீதைய இப்போ மட்டும் எங்க இருக்கா அப்படின்னாவது சொல்லணும். அது கூட சொல்லல அப்படின்னா இந்த தேவர்கள்லாம் என்னத்துக்கு இருக்கா? தர்மத்துக்கு இல்லை அப்படின்னா என்னத்துக்கு இருக்கா? தர்மத்தை ஆசிரிச்சுண்டு ஒருத்தன் சாந்தனா இருக்காங்கிறதுக்காக அவனை அவமதிக்கலான்னு ஆயிடுத்து பத்தியா? அப்போ இந்த 3 உலகத்தையும் சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய மர உரிய இருக்க கட்டிண்டு, ஜட்டாபாரத்தை இருக்க கட்டிண்டு, வில்ல கையில ஏந்தி சம்ஹார ருத்ரனை போல நிக்கறார். இது எங்க வருது? 10 சர்க்கம் தள்ளி இல்ல, அடுத்த காண்டத்துல இல்ல, அடுத்த ஸ்லோகத்துல வருது. எங்க சீதே எங்க போனையோ, ஜானகி எங்க போனையோ அப்படின்னு கதறாரோ,
அதே இடத்துல இதுவும் வருது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ 2 ஸ்டாண்ட் எடுத்தோம் இல்லையா? ஒரு சமயத்துல அவருக்கு தெரியும், ஒரு சமயத்துல அவருக்கு தெரியாதுன்னு. அதே எடுத்துட வேண்டிதான், அது ரூல்ட் அவுட். அப்போ இந்த 2 ஸ்டாண்டு தானா, வேற ஏதாவது எடுக்க முடியுமா? ஏன்னா நாடகம், இது மொத்தமே நாடகம் அப்படின்னு சொன்னா பக்தாளோட மனசுக்கு உகக்கலை. மொத்தமே நாடகம்னு தள்ள முடியுமா என்ன? அப்போ இது பக்தாளுடைய மனசுக்கு உகக்கலை. அப்போ இது என்னது? இது நாடகமும் இல்லை. அப்போ 3ஆவதா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? அது என்ன ஸ்டாண்டு? லீலா நாட்டிய நிதர்சனேன கிருபயா லோகஸ்ய பக்திம் பராம் தாதும் மானுஷபாவம் மேத்ய சரதஹ நானாவிதாம் தே கதாம் கஷ்யக்னோதி தவாமலஞ்ச ஹிருதயம் ஞாதும் ஜகத்யத்புதம் பிரம்மேந்திராதி சமஸ்த தேவனிகரைஹி நாத்யாபி யன்னிஷ்சிதம். அப்போ இது நாடகம் இல்லை, இதுக்கு புதுசா ஒரு டேர்ம் காயின் பண்ணலாம். நாட்டியம் அப்படின்னு சொல்லலாமா? நாட்டியம்னா, நாடகம் அப்படின்னா ஸ்டேஜ்ல குப்பன் அர்ஜுனனா வரான். அப்போ குப்பனுக்கு மனசுல என்ன இருக்கும்? நான் குப்பன் அப்படின்னு ஜாஸ்தியாகவும் நான் அர்ஜுனன் அப்படிங்கிறது கம்மியாகவும் இருக்கும். இதுவே ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பரதநாட்டியம் ஆடுறவா அங்கேருந்து வரா, சுந்தரகாண்டம் பண்ண போறா அப்படின்னா தானே ஹனுமான் அப்படிங்கிற பாவம் ஜாஸ்தியாகவும் தான் அந்த டான்சருங்கிற பாவம் கம்மியாகவும் நம்ம பார்ப்போம். தானே ஹனுமானாகவும் ஆகி, தானே ராவணனாகவும் ஆகி, தானே சீதையாகவும் ஆகி, இவ்வளவும் பாவத்துல நடக்கும். இதுக்கு நாட்டியம்னு பேரு. அதுக்கு தான் பரதநாட்டியம்னு பேரு. இத இன்னொரு அருமையான இடத்துல பார்க்கலாம். பாகவதாள்லாம் பஜனை பண்றா அப்படின்னா ராமபத்ரராரா அப்படின்னு பஜனை ஆரம்பிச்சதுன்னா ஒரு பாகவதர் அப்படி எழுந்து ராமரா நிற்பார் இல்லையா? அப்படியே ராமரையே பார்க்கலாம். அவர்கிட்ட ராமருங்கிறத ஜாஸ்தியாகவும் பாகவதர் அப்படிங்கிறத கம்மியாகவும் பார்க்க முடியும். அப்படி அந்த பாகவதருடைய பாவம் இது ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கு கண்ணனை பத்தி. ராமோ நாம பபூவ ததபலா சீதேதி தௌ பிதுஹு வாசா பஞ்சவட்டி வனே விஹரதஹ தஸ்யாஹ ரத்ராவணஹ நித்ரார்த்தம் ஜனனி கதாமிதி ஹரேஹ ஹுங்காரதஹ ஷுன்வதஹ சௌமித்ரே க்வ தனுர்தனுர்தனுரிதி வ்யக்ரா கிரஹ பாந்துனஹ. யசோதம்மா கண்ணனை தூங்க பண்ணிட்டு இருக்காளாம். எப்படி தூங்க பண்றா? குழந்தைக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க பண்றா. ராம கதை இன்னைக்கு சொல்றா. குழந்தை பருத்துன்னு இருக்கான். குழந்தை கண்ணனுக்கு சொல்றா, கதை சொல்றா. ராமோ நாம பபூவ, ராமர்னு ஒருத்தர் இருந்தாரா. ததபலா சீதேதி, அவருக்கு ஒரு பத்னி இருந்தாளாம், அவளுக்கு சீதைன்னு பேராம். தௌ பிதுஹு, அவா 2 பேரும் அப்பா சொல்றத கேட்டுண்டு காட்டுக்கு வந்தாளாம். உங்க பஞ்சவட்டியில ஒரு நாள் ராவணன் மாரீச்சனை அமிச்சானாம். மாரீச்சன் அங்கேருந்து மானா ராமரை அண்ணண்ட அப்புறப்படுத்திட்டானா. அப்போ ராவணன் அங்கேருந்து சீதையா அபகரிச்சுன்னு போயிட்டானா. அவ்வளோனா சொல்லிண்டே இருந்த கண்ணன் திடீர்னு எழுந்து, லக்ஷ்மணா என்னுடைய வில் எங்க அப்படின்னாராம். சௌமித்ரே க்வ தனுர்தனுரிதி அப்படின்னானாம். அப்படி அந்த மாதிரியான பாவம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதேதான் இங்க பார்க்கிறோமோ. லீலா நாட்டிய நிதர்சனேன, இத நாட்டியம்னு சொல்லலாமோ அப்படின்னு தாத்தாவனுடைய விசாரம்.
முன்னாடி இருக்கிறவாள்லாம், தாத்தாக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் எப்படி சொல்றா? வால்மீகிலேருந்து ஆரம்பிக்கலாம். வால்மீகி இதை பத்தி என்ன சொல்றார்? வால்மீகி இந்த விசாரத்தையே எடுக்கல. இது நாடகமா, இது அஜ்ஞானமா, இது நாட்டியமா அப்படிங்கிற விசாரமே எடுக்கல வால்மீகி. வெறும்ன ரிப்போர்ட்டராக சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அடுத்த கம்பன். கம்பன் என்ன பண்றார்? ராமர் பிரம்மாஸ்திரத்தினால வீழ்த்தி கிடக்கார். அப்போ தேவர்கள்லாம் பேசிக்கிறார். இதை என்னன்னு சொல்றது? இது நாடகமா, இது அஜ்ஞானமா? இதே பேச்சே வருது. அப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேசி கடைசியா என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார் கம்பன்? என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார்னா, இதை என்னன்னே சொல்ல முடியாது அப்படின்னு முடிச்சிட்டார். அப்படிதான் முடியறது அந்த டிஸ்கஷன். இங்க தாத்தா என்ன பண்றா? நாட்டியம் அப்படின்னு ஆரம்பிச்சு இது நாட்டியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனா உங்களுடைய ஹிருதயத்தை யாரு என்னன்னு புரிஞ்சுக்க முடியும்? கஷ்யக்னோதி தவா மலஞ்ச ஹிருதயம் ஞாத்தும் ஜகத்யத்புதம் பிரம்மேந்திராதி சமஸ்த தேவனிகரே ஹீனாத்யாபி நிஷ்சிதம். பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் உங்களை பார்த்து நவிதுஹூ கோபவானிதி, நீங்க யாருன்னு சொல்ல தெரியல. இவ்வளோ நாளா நாங்க விசாரம் பண்ணி கடைசியா நீங்க யாரு அப்படின்னு எங்க யாருக்குமே இன்னி வரைக்கும் தெரியாது அப்படின்னு யார் சொல்றா? பிரம்மா சொல்றார். அப்படி அன்சர்டனிட்டி தியரி மாதிரி ராமர் இருக்காராம். கடைசியா கம்பன் அப்படி தாத்தா அப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிச்சிட்டா. நாட்டியமா இருக்குமா? உங்களை அண்ணன் யாருன்னு என்னன்னு சொல்லுவா, உங்களை என்னன்னு யாருக்குன்னு புரியும் அப்படின்னு முடிச்சிட்டா. இவ்வளோ டிஸ்கஷனுக்கும் கடைசியா கன்க்ளூஷன் தாத்தா கடைசி ஸ்லோகம் சொல்றா. வைதேஹி விரஹேன கிண்ண ஹிருதயம் ராமம் மனுஷ்யம் விருதா சர்வேஷோயமிதி ஸ்மரன் பஜசி கிம் பிருச்சந்தி கேசித் களாஹ காருண்யம் தவ துக்கிதே ஸ்ருதஜனே தாத்ருங் ந பஷ்யாம்யஹம் யத்யேவம் கருணாநிதே ரகுபதே த்வாமேவ திங் நிர்குணம். சீதே சீதே அப்படின்னு அழுதுண்டு கதறிண்டு ஒருத்தர் இருக்கார். அவரை போய் தெய்வம் அப்படிங்கிறேளே, அவர் எப்படி தெய்வமாவார் அப்படின்னு சில பேர்லாம் கேட்பா, சில பேர்லாம் கேட்கிறா. ஆனா அவ ஏன் அப்படி கேட்கிறா? தெய்வம் சோகப்படுமா? தெய்வம்ங்கிறது ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா? ஆனந்தம் தானே அதுக்கு ஸ்வரூபம். அந்த தெய்வமே சோகப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சோகத்தை எங்கேருந்து தீக்கும் அந்த தெய்வம்? அந்த தெய்வமே சோகப்பட முடியுமா? அந்த தெய்வத்துக்கே சோகம் உண்டா? அப்போ அந்த தெய்வம் சோகப்பட்டதுன்னு ஒரு கதையா? ராமாயணங்கிறது அதானே நீங்க சொல்றேன். சீதை தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னோடனே ராமர் ஒரு 10 சர்க்கம் சோகப்பட்டார். அப்புறம் கிஷ்கிந்தைக்கு வந்தார், கிஷ்கிந்தால ஒரு சர்க்கம் சோகப்பட்டார். அப்புறம் வாலிவதம் முடிஞ்சது, அடுத்த ஒரு 2 சர்க்கம் சோகப்பட்டார். அப்படின்னு தானே பில்டப் பண்ணிட்டே போறேன். இது எப்படி அப்படின்னு சில பேர் கேட்பா. ஆனா அவளுக்கு ஒண்ணு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இது சோகம் அல்ல, இது காருண்யம். காருண்யம்னா இன்னொருத்தர் கஷ்டப்படுறாளே அப்படின்னு பார்த்து அதுக்காக நமக்கு வர சோகம், அதுக்கு பேர் காருண்யம். அந்த காருண்யம், அந்த கருணை, அந்த ஈரத்தன்மை இல்ல அப்படின்னா அது ஒரு தெய்வமா? தன்னுடைய பக்தன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், யாரோ ஒருவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அதுக்கு சோகப்படாம அதுக்கு ஈரம் இல்லாத ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அது தெய்வமாகுமா? அப்பா சொல்லுவா, ஈரமில்லாத தெய்வத்தை நம்புறதுக்கு நாஸ்திகனா இருக்கிறதே நல்லது அப்படின்பா. அந்த மாதிரி ஈரமில்லாத தெய்வம் தெய்வமாயா? ஈரம்தான் அங்க தெய்வமே. அப்போ ஈரம் இல்ல, காருண்யம் இல்ல, காருண்யம் இல்லாத தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ மட்டும் ராமருக்கு காருண்யம் இல்லைன்னா ராமர் என்ன பண்ணிருப்பார்?
ராமர் தெய்வங்கிறேள், காருண்யம் இல்லை அப்படின்னா ராமர் என்ன பண்ணியிருக்கணும்? சீதை தொலைஞ்சிட்டா அப்படின்னோடனே சமாதானமாகி அங்கேருந்து கிளம்பி அயோத்தியாவுக்கு திரும்பி வந்து ராஜாவாயிட்டார் அப்படின்னு கதை முடிஞ்சிருந்தா நம்ம எல்லாரும் ராமாயண நவாகம்னு போட்டு 10 நாள் 9 நாள் அப்படின்னு உட்கார்ந்துட்டு கேட்போமா? அந்த காருண்யத்துக்கு தானே கேட்குறோம், அந்த காருண்ய ரசத்துக்கு தானே கேட்குறோம், அந்த கருணை ததும்புறதுக்கு தானே கேட்குறோம். சீதை தொலைஞ்சிட்டா அப்படின்னோடனே ராமர் அங்கேருந்து கதறிண்டு, சீதே நீ எங்க போனியோ, சீதே நீ எப்படி கஷ்டப்படுறியோ, ராட்சசிகளுக்கெல்லாம் நடுவுல உட்கார்ந்துட்டு கஷ்டப்படுவியே, என்ன பண்றையோ, எப்படி இருக்கையோ அப்படின்னு கதறிண்டு அலறிண்டு அங்கேருந்து கிளம்பி எங்க இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிரத்துலேருந்து கிளம்பி இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கா வரைக்கும் லங்கா வரைக்கும் அங்கேருந்து கிளம்பி வானர சேனை வானர படை புடைசூழ அங்கேருந்து கிளம்பி வந்து 100 யோஜன சமுத்திரத்துல ஒரு சேத்துவ கட்டி அங்கேருந்து கிளம்பி அந்த சமுத்திரத்தை தாண்டி காலாலேயே நடந்து தாண்டி அங்கேருந்து லங்கைக்கு வந்து லங்கையில முற்றுகையிட்டு ராவணனை வதம் பண்ணி சீதைய அழைச்சுண்டார் அப்படின்னு சொன்னா ராமாயணம் உகக்கும். அதுவே சீதை தொலைஞ்சிட்டா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுண்டு அங்கேருந்து திரும்பி ராமர் வந்துட்டார், ராஜாவாயிட்டார் அப்படின்னா என்ன கதை? அது ஒரு கதையா? அதை கேட்கறதுக்காக நம்ம எல்லாரும் கூடுவோமா? அப்போ இந்த காருண்யத்துக்கு தானே நம்ம எல்லாரும் வரோம், இந்த காருண்யத்தை கேட்டு அதை ரசிக்கிறதுக்கு தானே வரும். அப்போ அந்த காருண்யம்தான் அங்க தெய்வம், அந்த கருணை தான் ராமர். அந்த கருணை இல்லாத தெய்வம் எங்க? அப்போ அதான் பாகவதர்கள்லாம் பாடுவா, ஹே தயாளுவா ராமா அப்படின்னு பாடுவா, கருணாபயோநிதே அப்படின்னு பாடுவா, தீனதயாளோ அப்படின்னு பாடுவா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாடுறா. ராமரை பத்தி கடைசியா காருண்யம் அப்படின்னு தானே பாடுறா. காருண்யத்தினால தானே நம்ம எல்லாரும் ராமர்கிட்ட ஆகர்ஷிச்சிருக்கோம். காருண்யம் அப்படிங்கிறதுக்காக தானே ராமாயணம் அப்படின்னோடனே ஓடி ஓடி வரும். அப்போ அந்த காருண்யம், அந்த காருண்யத்தை காமிக்கிறதுக்காக தான் ராமர் சீதை எங்க போனியோ, சீதே மைதிலி ஜானகி வைதேகி எங்க போனையோ, நீ எப்படி காணா போயிட்ட அப்படின்னு தேடிண்டு வரார். அங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒன்று சொல்லலாம், ஒன்று நாடகம்தான். என்ன நாடகம்? சீதே நீ எங்க போனையோ அப்படின்னு இவரோட கதறலோட ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கிறாரே, அது நாடகம். எங்க போனேன்னு தெரியல அப்படின்னு சொல்றது நாடகம், அது நாடகமே தவிர அவர் எங்க சீதை எங்க இருக்கான்னு அவருக்கு தெரியும். அதான் வால்மீகி பின்னாடி அஜானன் நீவ அப்படின்னு காமிச்சிடுறார். தெரியாதது போல அஜானன்னு அப்படின்னு சொல்லிக்கலாம், அஜானன் இவ அப்படின்னு அந்த இவக்காரன் என்னத்துக்கு சேர்க்கிறார் அப்படின்னா, தெரியாதது போல இருக்கீரே. மாதலி ராமர் அங்கேருந்து வந்து பான பிரயோகம் பண்றார் ராவணன் மேல. ராவணன் அசையாம அப்படியே நிக்கிறான். ராவணனுக்கு ஒண்ணுமே ஆகல, 102 தலைகள் போயிடுத்து, ஆனாலும் ராவணனுக்கு ஒன்றும் ஆகல, அப்படியே நிக்கிறான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படி நிக்கிறார் ராமர். அப்போ என்ன அப்படின்னா, ஆச்சரியப்பட்டு நிக்கிற ராமர் அவரை பார்த்து மாதலி என்ன சொல்றார்? அஜானன்னிவ கிம் வீர, இன்னும் தெரியாதத போல நிக்கிறீரே, உங்களுக்கு தெரியாததா? ராவணனை பிரம்மாஸ்திரத்தால தான் வதம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதது போல நிக்கிறேளே அப்படின்னு மாதலி சொல்றார். அந்த இவக்காரத்தை எல்லா இடத்துலயுமே சேர்த்துக்கலாம். அப்போ சீதை எங்கன்னு தெரியலையே, சீதை தொலைஞ்சிட்டாலே, எங்க போனாலோ அப்படின்னு இவர் சொல்றது வேணா நாடகமா இருக்கலாம், அப்படின்னு இவர் சொல்றது வேணா அவருக்கு தெரியுமா இருக்கலாம். ஆனா அவர் கதறது உண்மையாச்சே. சீதை எப்படி இருப்பாளோ, சீதை என்ன பண்றாளோ, சீதை ராட்சசிகளுக்கு நடுவுல இருப்பாளே, எவ்வளோ மிருதுவானவள், ஜானகி பகுபாந்தவான இருக்கக்கூடிய சீதையாச்சே, அவ எப்படி இருப்பாளோ, அவ்வளோ மிருதுவானவள், அவ்வளோ கட்டோரமான ராட்சசிகளுக்கு நடுவுல எப்படி கஷ்டப்படுவாளோ அப்படின்னு ராமர் கதர்றார், ராமர் புலம்புறார். அத நம்ம பார்க்கிறோம்.
ஆரண்ய காண்டத்துலேருந்து ஆரம்பிச்சு கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் எல்லாத்துலேயுமே அதான் பார்க்குறோம். ராமருடைய இந்த காருண்ய ரசத்தை பார்க்குறோம். இந்த காருண்ய ரசத்தை பிரதானமாக கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ராமர் அப்படின்னா அவர் நாடகம் அப்படிங்கிறது கிடையாது, இது நாடகம் கிடையாதுன்னு தள்ளியாச்சு, அஜ்ஞானம்ங்கிறதும் கிடையாது தள்ளியாச்சு. அப்போ இது என்னது? இது காருண்யம். சீதை எப்படி கஷ்டப்படுவாளோ அப்படின்னு ராமருக்கு சோகம், அப்படின்னு ராமருக்கு ஈரம். அந்த ஈரம் உடையவர் ராமர். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ராமரை வழிபடுறோம். ராமாயணம் அப்படின்னோடனே ஓடி வரோம். அதுக்காக தான் ராமரை ஃபாலோ பண்ணணும், ராமர் மாதிரி இருக்கணும், ராமரோட இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஈரத்துக்காக தான். அந்த ஈரம் நம்மளுக்கும் வரணும். அந்த ஈரத்தினால வர குணங்கள், அந்த ஈரத்தினால வர தர்மம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஈரம் தான் ராமர். அந்த ஈரத்துக்காக ராமரை வழிபடணும். இங்க இப்போ அர்த்தம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. தாத்தா என்ன சொல்றா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு காருண்யத்தை நான் உங்கள்கிட்ட பார்க்கலன்னா உங்களுக்கு திக்காரம் அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? துவமேவ திங் நிர்குணம் அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு காருண்யம் இல்லை, இந்த காருண்யம் சீத்தை எங்க போனாலோ, சீத்தை எப்படி இருக்காளோ, சீத்தை எப்படி தவிப்பாளோ அப்படிங்கிற காருண்யம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு திக்காரம் என்று தாத்தா இங்க சொல்றா. இதான் இந்த ஸ்லோகம். இதான் கடைசி கன்க்ளூஷனும் தாத்தாவோடது. எல்லாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, எல்லாம் விசாரம் பண்ணி கடைசியா என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, இந்த காருண்யம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க நிர்குணன் ஆயிடுவேன். குணமே இல்லாதவர்னு அர்த்தம். நீங்க குணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திக்காரம், குணமில்லாத உங்களுக்கு திக்காரம் அப்படின்னு அர்த்தம் இங்க. அப்போ அந்த காருண்யத்துக்கு தான் இங்க மகத்துவம். ராமர் கருணா பயோநிதி என்று இந்த ஸ்லோகத்தால ஸ்தாபிக்கிறா தாத்தா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஸ்ரீ நீலபால அண்ணாவை விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன், குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி 2 வார்த்தை சொல்கிறதுக்கு. जय सद्गुरु महाराज की जय. जानकी कांत स्मरणम. जय जय राम राम. ராமானுபவம்னு சொல்லும் பொழுது ராமனுடைய பரத்வத்தை சொல்லக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. ராமனுடைய தர்மாத்மாவாக இருந்த அழகாக சொல்லக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. மர்த்தியாவதாரஸ்திஹ மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோவதாயைவ ந கேவலம் விபோஹோ. நாமெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத ராமர் காண்பிச்சார். பித்ருபக்தி நிறைய குணங்கள் சொல்லப்படுறது. தத்குணை கர்ணமாகத்திய சாபலாய பிரச்சோதிதா அப்படின்னு கவி காளிதாசன் சொல்கிறார். அந்த குணானுபவங்கள் பண்ணும் பொழுது நம்ம அறியாமல் வாக்கில் வரக்கூடிய ஸ்தோத்திரம், ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய உருக்கம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போது எதுலேயுமே ஒரு ரசம் இருந்தால் தான் ஒரு காவியம்னே பேர். அந்த ரசம்னு சொன்னாலும் சிங்கார ரசம், வீரரசம், ரௌத்ர ரசம், ஹாஸ்ய ரசம், பலவிதமான ரசங்கள் இருந்தாலும் எல்லாம் ரசம்னு சொன்ன பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய முக்கிய ரசம் எது? சிங்கார ரசம்தான். இல்லை இல்லை, பௌலஸ்தியவதமித்யவ சகார பகவான் ரிஷி வீரரசத்தை காண்பிச்சு ராவண வதத்தை நடத்துகிறார் சுவாமி. கரதூஷ்ண யுத்தம் பண்ணுறார், சிவதனுர்பங்கம் பண்ணுறார். பஷ்யத்த வீரரசேன்னு தானே இருக்காருன்னார். அந்த வீரரசம் யாருக்காக? சீதைக்காக.
அப்போ அது சிங்கார ரசத்தில் பரியவசானமாகுது அப்படின்லாம் பல பக்தாள்லாம் அனுபவிக்கும் பொழுது பவபூத்தின்னு ஒரு மகானுபாவன், ராமாயணத்தினுடைய ரசம் கருண ரசம்தான். கருண ரசம்னு சொன்னா கருணைன்னா இரக்கமா உருக்கமா, எப்படி அதை விவரிக்கலாம்? பகவானுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருணை, அந்த கருணையை நினைச்சு நம்ம மனசுல ஏற்படக்கூடிய உருக்கம். சுகாச்சாரியால் பாகவதம் பூரா ராமாயணத்தை தான் சொல்றார். பூர்த்தி பண்ணும் பொழுதும் தேயம் சதா பரிபவக்ரம் அபிஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் பிருத்யார்த்திகம் பிரணதபால பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தம். அதோட நிறுத்தாம தியக்த்வா சுதுஸ்த்யஜ சுரப்சித ராஜ்யலக்ஷ்மி தர்மிஷ்ட ஆரியவசசா யதகாத் அரண்யம் மாயாமிருகம் தயிதயப்சிதமன்வதாவத் வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம் அப்படின்னு ராமச்சரணத்தை தான் தியானம் பண்றார். பிரதானமா ராமாயணம் சொல்லும் பொழுதும் வித்தம் தண்டக கண்டகைஹி, தண்டகாரண்யத்துல கல்லுலையும் முள்ளுலையும் கொத்தும்படியா பகவான் அலைஞ்சானே. ராசலீலையில கூட அதான் சொல்றார். கோபிகைகள்லாம் கதறத சொல்லும் பொழுது கோபிகா கீதம் கடைசி ஸ்லோகத்துல கண்ணன் சரணத்தை கட்டிப்பிடிச்சு முத்தாடி கொஞ்சும் பொழுது நாங்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கட்டிக்கணும்னு நினைக்காம வலிக்குமோன்னு நினைப்போம். அந்த திருவடியினால பிருந்தாவனத்துல கல்லும் முள்ளும் கொத்த அலையறானே கண்ணன். ரொம்ப கோமளமான ஹிருதயம். அதனாலதான் அவர் அக்னி பிரவேசாதி சரித்திரங்கள்லாம் சொல்லவே இல்லை பாகவதத்தில் இருக்கிற ராமாயணத்தில். நேர போய் ராமர் சீதையை பார்த்துட்டார்னு வர்ணிக்கிறார். ஆனா பிரதானமா ராமன்ட்ட அவர் கருணரசத்தை அனுபவிச்சதுனால தான் பாகவதாள்லாம் பஜன சம்பிரதாயத்தில் சுகமுனி ஸ்துதி பாத்ரா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா. சுகமுனி ஸ்துதி தனி ஜெய ஜானகி ரமணான்னு பாடினா. ஏன்னா அந்த உருக்கம், அந்த உருக்கம்னு சொல்லும் பொழுது சீதைக்காக பகவான் ஓடின ஓட்டத்தை சொல்றதா தெரியும். மாயா மாரீச்சன் தெரியும், தனக்கும் தெரியும், லக்ஷ்மணனும் சொல்லிட்டான். இருந்தாலும் ராமர் ஓடினார். கேட்காத சீதை கேட்டுட்டாளே. அண்ணா அம்மா ராஜ்யத்தை நம்ம வச்சுன்னு ஆண்டுண்டு இங்க இருக்கலாமே, அப்பா ராஜ்யத்தை வேணா பரதனுக்கு கொடுக்கட்டும். பஞ்ச கோசலம் கௌசல்யாது, அதனால்தான் அவளுக்கு கௌசல்யானே பேரு. அயோத்தியை வேணா ஆண்டுகட்டும் பரதன். கேட்கல, எதையும் கேட்கல. அப்படி இருக்கிற சீதை ஒரு மான கேட்டு விட்டான்னு உடனே அந்த பிரேமையினால ராமர் ஓடினது கருணரசந்தான். அது போராதுன்னு தான் எல்லா இடத்துலையும் விருட்சாத் விருட்சம் பிரதாவன்சான்னு அனுபவிக்கிறோம். அங்கே இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு கண்டையா சீத்தையா கண்டையா சீத்தையான்னு கதறார் ராமர். அப்படி ஒரு பக்த மாத்சல்யத்தை காட்டக்கூடியவர். பக்தாளுக்காக அலைஞ்சுண்டு தான் ராமாயணமே. ஒரு மான விட்டும் மான் பிடிப்பார் போல துளசி ராமாயணத்தில் அதான் சொல்றார். சீதையை விட்டுதான் ஹனுமான பிடிச்சார், விபீஷணனை பிடிச்சார், வானர கோட்டி ராட்சச கோட்டி பக்தாளை பிடிச்சார். அதுக்கு சீதையை தான் முதல்ல அனுப்பி பிடிக்கிறார் அப்படின்னு வர்ணிக்கிறார் துளசிதாஸ் தன்னோட ராமாயணத்தில். அப்போ பகவான் பக்தாளுக்காக எந்த தியாகமும் பண்ணி எப்படி அலையறான்கிற உருக்கத்தை கேட்கும் பொழுது நம்ம அறியாம ஹிருதயத்தில் உருக்கம் ஏற்பட்டுடுறத அதை ஹைலைட் பண்ணி தான் இன்னைக்கு அழகான பிரவச்சனத்தை கேட்டோம். பகவான் நிர்குணனா, பகவானுடைய லீலைகள்லாம் நாடகமா, புறத்தியாருக்கு சிக்ஷைக்காகவா, ஒரு கால் ஜனனம் பண்ணி மனுஷனா ஆயிட்டதுனால அஜ்ஞானியாதான் ராமன் ஆயிட்டானா
இல்லை. இந்த ராமாயண சாரம் பகவானுடைய கிருபதாங்கிறத ரொம்ப அழகான ரீதியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வந்து எப்படி அண்ணா நம்மளை ரசிக்க பண்ணுவாளோ அதுபோலவே அண்ணாவோடவும் ரசத்தோட, ரங்கண்ணாவோடவும் ரசத்தோட, தன்னுடைய ஹிருதயத்தினால அனுபவித்த ரசத்தையும் சேர்த்து ரொம்ப அழகாக குழந்தை தெளிவாக ஒரு சங்கீத ஞானத்தோடையும் சுத்தமான சம்ஸ்கிருதத்தோடையும் அபசப்தங்கள் இல்லாமல் நிறைய அண்ணாவனுடைய ராமகதாமிருத ஸ்லோகம் ஆத்தியத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதையும் எல்லாத்தையும் யதாவகாசம் சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தையும் கலந்து ரொம்ப ரசமாக சொல்லியிருக்கா. மேன்மேலும் அமோகமாக நிறைய பகவத்குணங்களை வருஷித்து எல்லா விதமான ஸ்ரேயஸோடையும் அமோகமாக இருக்கணுங்கிறதா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவையே பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ அழகா என்ன கௌரவத்தை சம்பிரதாயமாக பண்ணணுமோ அந்த ரீதியாக பக்தாளிடம் பண்ணு. ராதே ராதே வாங்க, நீங்களும் வாங்க சேர்ந்து